உயிருள்ளவனாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் அவர்களை துதிக்க மாட்டார்கள். நான் ஜீவனோடு இருக்கிறதுனால நான் கர்த்தரை துதிப்பேன். ஏன் தெரியுமா கையை தட்ட சொல்றோம்? ஏன் தெரியுமா பாட சொல்றோம்? ஏன் தெரியுமா துதிக்க சொல்றோம்? உயிரோடு இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவையின் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் சர்தை சபையை பார்த்து சொல்லுகிறேன், உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவனாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் ஜீவன் உள்ளவனாக இருக்கணும். என்னுடைய ஆராதனையில ஒரு ஜீவன் இருக்கணும். என்னுடைய துதியில ஒரு ஜீவன் இருக்கணும். எங்க பிரசங்கத்துல ஒரு ஜீவன் இருக்கணும். எங்க ஊழியத்துல ஒரு ஜீவன் இருக்கணும் ஆண்டவரே. ஆமா, உயிரோடு நல்ல ஜீவனோடு கூட ஊழியத்தை செய்ய, ஜீவனோடு கூட நடக்கணும். சும்மா அப்படியே வந்தோமா போனோமா இல்ல, உயிரோடு இருக்கிறது தான் சபை. ஆக்டிவாக இருக்கிறது தான் சபை. இந்த உலகத்துல நிலை நிற்கிறவங்க நைட் டியூட்டி டே டியூட்டின்னு போட்டு 6 நாள் வேலை செய்வாங்கன்னு சொன்னா, ராஜ்யத்துக்காக வேலை செய்கிறவங்க 24/7 சபை தான் வேலை செய்யணும். ஜீவனோடு வேலை செய்யணும். எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக.